பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை விளைச்சலை காப்போம். விளைச்சலை காப்போம் என்பதை இரண்டு விதமாக பிரித்து பேசும்படி தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். ஒன்று, ஊழியத்தின் பாதையில் நீங்கள் படுகிற பிரயாசத்தில் நீங்கள் விதைக்கிற விதை அதனுடைய சரியான அறுவடையை நீங்கள் அறுக்க வேண்டும். விளைச்சலை நீங்கள் அறுக்க வேண்டும். நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு தக்க பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்தும அறுவடை உங்கள் ஊழியத்தில் உண்டாக வேண்டும். ரெண்டாவது காரியம், நீங்கள் செய்கிற வேலைகள். நீங்கள் தொழில் செய்யலாம், நீங்கள் ஒருவேளை ஒரு ப்ரைவேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு தக்க பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். வசனம் சொல்லுது, உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீங்கள் பிரயாசப்படுவது உங்களுடைய குடும்பத்துக்கு அந்த நன்மை வர வேண்டும். உங்களுடைய நன்மை வீணாக போய்விடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விளைச்சலை நீங்கள் அறுத்து உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வர வேண்டும். அதை நீங்கள் அனுபவிக்கணும், உங்கள் பிள்ளைங்க அனுபவிக்கணும், உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் அதை புசிக்கணும். நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடையணும். அந்த விளைச்சல் கெட்டு போய்விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நான் ஆரம்ப உரையில் நேற்று சொன்னேன், சத்துருவானவன் விளைச்சலை கெடுத்துவிட வருகிறான் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு விளைச்சலை காப்போம் என்கிறதுல ரெண்டாவது காரியம், விளைச்சலை காத்தவர்களை பற்றி பேச போகிறேன். விளைச்சலை அறுவடையை எப்படி பாதுகாத்து தங்கள் களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள், அதை தங்களுக்கு உரியதாக எப்படி மாற்றினார்கள், அவர்கள் அந்த நன்மையை புசித்தார்கள், நன்மையை அனுபவித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தேவ பிள்ளைகளே, இந்த வருமானம் நமக்கு வரும், இந்த வருஷம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று நினைக்கும் பொழுது ஒரு நாளிலேயோ ஒரு மணி நேரத்திலேயோ சூழ்நிலை அப்படியே மாறி மொத்தமும் நஷ்டமாக முடிகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்வில் வந்திருக்கலாம். அதற்காகத்தான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். விளைச்சலை காப்போம், உங்கள் விளைச்சலை காத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவர், அதே நேரத்தில் நமக்கும் கொஞ்சம் என்ன இருக்குன்னா பங்கு இருக்கு. அப்போ விளைச்சலை காத்தவர்களை குறித்து நான் உங்ககிட்ட பேச போகிறேன். முதலாவது, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் விளைச்சலை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் விளைச்சலை பத்திரப்படுத்துகிற மனுஷனாக இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையை, உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும். வாசிக்கிறோம் பாருங்க, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் எறும்புகளை குறித்து சொல்லுவார். சோம்பேறியே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எறும்புகளிடத்தில் போய் அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. ஆனாலும் அது என்ன செய்யுது அப்படின்னா, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து, எறும்பு 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 என்ன பண்ணுது, கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அப்போ எறும்பை பாருங்க, நம்மை விட மிக 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 குறைந்த அறிவும் குறைந்த அளவும் உள்ளது எறும்பு. அந்த எறும்பு என்ன செய்யுதுன்னா, வேதம் சொல்கிறது, அது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்குதாம், அறுப்பு காலத்தில் தானியத்தை என்ன பண்ணுதுன்னா சேர்த்து வைக்குமா. அப்போ அந்த தானியத்தை அது என்ன பண்ணுதுன்னா பத்திரப்படுத்துகிறது. இந்த சேர்த்து வைக்கிறத பற்றி சில பேருக்கு சில விஷயங்கள் சில பேர் சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், நாளைய தினத்தை குறித்து நீ என்ன படுத்த வேண்டாம், நீ என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொன்னார். இந்த வசனத்தினுடைய கான்செப்ட் வேற,
ஆனால் அதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் சேர்த்தே வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, மாத சம்பளம் வாங்குறீங்க. இப்போ 1ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. நீங்கள் நாளைய தினத்துக்காக சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் 1ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே அன்னைக்கு ராத்திரி நீங்கள் செலவு பண்ணுவீங்களா? கொஞ்சம் யோசிங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொன்னது வேற கான்செப்ட். அவர் சொன்ன அர்த்தம் வேற. நாம் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சரியா? நான் வேணா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிப்பார் இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன திரும்ப சொல்லுவார்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 6வது அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. 6:12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். எப்படி வைங்க? மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க, அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். முதலாவது, அதாவது நான் சொன்னது போல உங்களுடைய விளைச்சலை பாதுகாக்க வேண்டும். விளைச்சலை காப்போம். செய்திக்கு தலைப்பதான் விளைச்சலை காப்போம். அப்படின்னா முதலாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு பத்திரப்படுத்த தெரியணும். அதை என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தணும். சேர்த்து வைக்கிறதுங்கிறது வேற கான்செப்ட். இன்னும் சொல்ல போனால் சில பேர் அளவுக்கு மீறி பேராசை கொண்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் பல தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பாங்க. அந்த சேர்த்து வைப்பதுங்கிறது வேறு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருமானத்தை நாளைய தினம் செலவு செய்வதற்காக சேர்த்து வைப்பதுங்கிறது வேறு. இப்போ இங்கு சொல்லப்பட்டிருப்பது நாளைய தினத்துக்காக நம்முடைய தேவைகளுக்காக செலவு செய்வதற்கு சேர்த்து வைப்பது. அது தப்பு கிடையாது. சரியா? அநியாயமாக சம்பாதிச்சு பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கறதுங்கிறது வேறு. நான் இப்போ அதுக்குள்ளே போல, உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. சரியா? நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். யோசேப்பை குறித்து நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்ன பண்ணுவார்? பரிபூர்ணம் உள்ள அந்த 7 வருஷம் நல்லா விளையும் போது என்ன பண்ணுவார்? அவர் சேர்த்து வைப்பார். அவர் சேர்த்து வைத்ததுனால தான் பஞ்சமுள்ள 7 வருஷத்தில் அந்த வருஷ காலங்களில் எகிப்தில் தானியம் குறைவில்லாமல் எல்லாருக்கும் கிடைத்தது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. ஏன்னா வசனத்தை எந்தெந்த இடத்தில் என்னென்ன காரியத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கவனித்து பைபிளை படித்தாதான் நீங்கள் சரியான விளக்கங்களை புரிந்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்த முடியும். சில பேர் தப்பாக புரிவாங்க. நான் இப்போ ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். என்ன பண்ணான்? தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். இதே பைபிளில் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள்னு போட்டிருக்கோம். அப்போ தானியத்தை கட்டி வைக்கக்கூடாதா? அது என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டுச்சுங்கிறத பார்க்கணும். இவர் என்ன நோக்கத்துக்காக கட்டி வைத்தாருங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இவர் பட்டணங்களை பண்டகசாலைகளை கட்டி தானியங்களை சேர்த்து வைக்கும் பொழுது, அதாவது வந்த விளைச்சலை அறுவடையை அவர் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சார். அப்படி சேர்த்து வச்சதுனால தான் பஞ்சமுள்ள காலத்தில் எல்லாருக்கும் புரோஜனம் உள்ளதாக இருந்தது. இன்றைக்கி சில பேர் இருக்காங்க, எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் வரும். சில பேர் வேலைக்கு போகிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். அந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இன்றைக்கி வேலைக்கு போவாங்க, 2 நாள் வேலைக்கு போவாங்க. 2 நாள் வேலைக்கு போகும்போது ஒரு 2000 ரூபா வருமானம் வந்துடும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா கறி மீனுன்னு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் வேலை இருக்காது. அந்த காசை அப்பொழுது என்ன பண்ணுவாங்க? செலவழிச்சிருவாங்க. அடுத்த நாள் கேட்டால் கவுந்தடிச்சு படுத்திருப்பாங்க. என்ன வேலைக்கு போலியா? வேலை இல்லைங்க பாஸ்டர். அப்போ நேற்று வேலைக்கு போனது என்னாச்சு? அது நேற்றே முடிஞ்சு போச்சு பாஸ்டர். இன்றைக்கி சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு வர்ற விளைச்சலை, உங்களுக்கு வர்ற அறுவடையை கொஞ்சம் நீங்கள் பத்திரப்படுத்தணும். கொஞ்சம் என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தணும். நீங்கள் கோடியாக குமிச்சு வைக்க சொல்லி நான் சேர்த்து வைக்கிறது அது வேறு. அந்த கான்செப்டுக்கு போகாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்குற நன்மையை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேர்த்து வைங்க, பத்திரப்படுத்துங்க. விளைச்சலை நீங்கள் பத்திரப்படுத்துனீங்கன்னா நீங்கள் வருகிற நாட்களுக்கு நீங்கள் சிரமப்படாமல் இருப்பதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா தானியத்தை யோசேப்பு பத்திரப்படுத்தி வச்சார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு,
5 அப்பம் 2 மீனையும் கொண்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா, மீதியானது சேதமாய் போகாதபடிக்கு அவைகளை சேர்த்து பத்திரப்படுத்துங்க, அதாவது சேர்த்து வைங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ பத்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. பத்திரப்படுத்துகிற பொறுப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் விளைச்சலை காக்கிறவங்களா இருப்பீங்க. பத்திரப்படுத்துகிற பொறுப்பு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் விளைச்சலை சேதப்படுத்துகிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. சரியா? ஒரு பக்கம் சத்துரு என்ன பண்ணுறான், சேதப்படுத்துகிறான். இன்னொன்று நம்மளே என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஒரு அக்கறை இல்லாமல் பத்திரப்படுத்தாமல். இன்றைக்கி சில இடத்துல பாருங்கள், நமக்கு இலவச அரிசி கிடைக்குது, இலவச அரிசி கிடைக்குது, கோதுமை கம்மி ரேட்டில் கிடைக்குன்னு சொல்லி சில பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அது கீழே விழுந்தாலும் கொட்டி கிடந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. சில இடத்துக்கு போனால் வேதனையாக இருக்குது, தானியங்கள் எல்லாம் அவ்வளோ வீணாக கீழே கிடக்கு. தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. சில இடத்துல போட்டிருக்கோம், உணவை என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீங்க. அதே போல் தானியங்களை, அரிசியை, கோதுமையை வீணாக்காதீங்க, அதை பத்திரப்படுத்துங்க. நமக்கு கம்மி காசுக்கு கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் இதை வீணாக்காதீங்க. ஒரு நாள் அது இல்லாமல் நீங்கள் பரிதபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் முதலாவது விளைச்சலை பத்திரப்படுத்துவோம். சோம்பேறியே, எறும்புகிட்ட போய் பாரு, அது தானியத்தை சேர்த்து வைக்குது. அறுப்பு காலத்தில் என்ன செய்யுது, சேர்த்து வைக்குது. தனக்கு பின்னால் வேணுங்கிறதுக்காக அதை பத்திரப்படுத்தி சேமித்து வைக்குது. அப்போ நீங்களும் நானும் நமக்கு வருகிற வரத்தில், நமக்கு வருகிற வருமானத்தில் கொஞ்சம் என்ன பண்ணுவோன்னா சேமித்து வைப்போம். நமக்கு நாளை தினத்துக்கு வேணும் இல்லையா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதங்கிறது உண்மை, அந்த கான்செப்ட் வேறு. அதே நேரத்தில் தேவன் உனக்கு கொடுக்குற எல்லாத்தையும் ஒரே நாளில் தின்னுட்டு கவுந்தடிச்சு படுக்க சொல்லி கர்த்தர் என்ன செய்யலை, சொல்லலை. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லா கவனிங்க, விளைச்சலை காப்போம். யோசேப்பு விளைச்சலை காத்தார். எறும்புகள் விளைச்சலை காக்கிறது. நாமும் நமக்கு தேவன் தர்ற நன்மையை காப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. நாளைக்கு வேறொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.